ஓரின எதிர்ப்பான்கள், அதாவது மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. இவை எப்படின்னா, இவை ஆய்வகங்களில் செயற்கையாக உருவாக்கக்கூடிய புரதங்கள் ஆகும். இவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு வெள்ளை அணுக்களிலிருந்து, அதாவது பி செல்லுன்னு சொல்லுவாங்க, பி லிம்போசைட் அது மாதிரி சரிங்களா, பி செல் அதாவது பி செல்லிலிருந்து நகல் எடுக்கப்பட்டு, நகல்னா இங்கிலீஷில் காப்பின்னு சொல்லுவாங்க, நகல் எடுக்கப்பட்டு உடலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நோய்க்கிருமி, அல்லது நோய்க்கிருமினா இப்போ நம்ம உடம்புல எய்ட்ஸ் இருக்குது சரிங்களா, ஹெச்ஐவி இருக்குது, அதுக்கப்புறம் புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய செல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை உள்ள குறிப்பிட்ட நோய்க்கிருமிகள் அதில் ஆன்டிஜனை மட்டும் துல்லியமாக, அதில் கூட ஆன்டிஜனை மட்டும் துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியது. இது நோய் எதிர்ப்பு, நோய் தொற்று, அப்புறம் புற்றுநோய் செல்கள், அப்புறம் தன்னுடல் பல நோய்களுக்கு மிக முக்கியமாக பயன்படுகிறது. இது முக்கியமாக இது எந்த விதமான தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, கலப்பின உயிரணு அப்படின்னு தொழில்நுட்பம், அதாவது ஹைப்ரிடோமா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கலப்பின உயிரணு தொழில்நுட்பம் மூலம் இவை ஆய்வகத்தில் உருவாக்கப்படக்கூடியது. இது இந்த பிளாஸ்மா செல், ரத்தத்தில் பிளாஸ்மா இருக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்மா செல்லிலிருந்து பிளாஸ்மா செல்லிருந்து உருவாக்கப்பட்ட ஒரே மாதிரியான எதிர்ப்பு புரதங்களாக இருக்கிறது. தேங்க்யூ.